வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கடன் தொல்லை, போதை பழக்கத்துக்கு அடிமையான விஷால். சித்ரா லட்சுமணன் ஓப்பனாக பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் விஷால் கடைசியாக ரத்னம் படத்தில் நடித்திருந்தார். அந்த படம் போதிய வரவேற்பு பெறல. அடுத்ததாக முத்தியாவின் இயக்கத்தில் அவர் நடிப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அரசியலுக்கு வருவேன் என்று விஷால் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த சூழல்ல விஷால் குறித்து நீண்ட நாட்களாக பரவி வந்த வதந்திக்கு பத்திரிகையாளரும் நடிகருமான தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் பேசியிருக்கிறாரு. செல்லமே படத்தின் மூலம் அறிமுகமான விஷால் கடந்த பல வருடங்களாக ஒரு ஹிட் கொடுக்க முடியாமல் திணறி கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழல்ல அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய மார்க் ஆண்டனி படத்தில் கடைசியாக நடித்திருந்தார். டைம் டு டிராவல் ஜானர்ல படம் உருவாகியிருந்தது. விஷால், எஸ்.ஏ. சூர்யா, செல்வராகன், ரிது வர்மா உள்ளிட்டவங்க நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் டைம் டிராவல் ஜானரில் வரும் படங்கள் எப்போதுமே வரவேற்பு இருக்கும். அந்த ஜானரில் படம் வெளியானதால் எதிர்பார்ப்போடு படத்துக்கு சென்றாங்க ரசிகர்கள். படத்தை பார்த்த ரசிகர்கள் தங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக படம் திருப்திப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக ஆதி ரவிச்சந்திரனை ஏகத்துக்கு கொண்டாடினாங்க. இந்த படத்தின் வெற்றியை அடுத்து விஷால் உற்சாக உச்சத்தில் இருந்தார். அதோடு சூட்டோடு ஹரி இயக்கத்தில் ரத்னம் என்ற படத்தை நடித்தனர். ஏற்கனவே ஹரி இயக்கத்தில் இவர் நடித்திருந்த தாமிரபரணி, பூஜை ஆகிய படங்கள் நல்ல வரவேற்பு பெற்றது. எனவே மார்க் ஆண்டனி கொடுத்த ஹிட்டை வைப்பு இந்த படத்தில் விஷால் தொட்டுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த எதிர்பார்ப்போடு சில மாதங்களுக்கு முன்பு ரத்னம் திரையிடம் வெளியானது. விஷால் ரசிகர்கள் ஹரியின் ரசிகர்களும் ஆர்வத்துடன் பரபார்க்க சென்றாங்க. படத்தின் மேக்கிங்கிலும் திரைக்கதையிலும் ஹரி பட்டையை கிளப்பிவிட்டார் என்று ஒரு தரப்பு ரசிகர்கள் சொன்னாங்க. இன்னொரு தரப்பினர் எதிர்பார்த்தபடி இல்லை என்று பேசினாங்க. அது மட்டுமின்றி சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான அரண்மனை 4 மெகா ஹிட் ஆனதால் ரத்ன படம் பல்ட்டி அடித்ததாக குட்டிப்புலி, மருதன், கொம்பம், விருதன் உள்ளிட்ட படங்களை இயக்கிய முத்தியா இயக்கத்தில் அவர் நடிக்கிறார். அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று சொல்லப்பட்டது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அதிகம் உள்ள குறி தனது அரசியல் பிரசவத்தை ஆரம்பித்து விட்டார். இதற்கிடையே விஷாலுக்கு கடன் தொல்லை அதிகமானதால் அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டாரும். அதன் காரணமாகவே உடல்நலம் சரியில்லாமல் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார் என்று தனியார் வார பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டு அதிர்ச்சியை கிளப்பியது. இந்த நிலையில இது குறித்த நடிகரும் தயாரிப்பாளருமான சித்ரா லட்சுமணன் ரசிகர் ஒரு கேள்வி முன்வைத்தார். அதற்கு பதிலளித்த சித்ரா, தனியார் வார பத்திரிகை வெளியிட்ட செய்திகள் உண்மை இல்லை. அவனிவன் படத்துக்கு பிறகு விஷாலின் உடல்நிலை மாற்றங்கள் உருவானது உண்மைதான். அதிலிருந்து அவர் பேச்சு தோற்றம் மாறிவிட்டது. ஆனால் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் என்று சொல்வதெல்லாம் அநியாயம் என்று லட்சுமணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.